பேபி ஊட்டாண்ட தண்ணில அடி வந்திருக்கோம். நான் போயிட்டறேன். பை பை. பேபி பாத்து பாத்து போய் மெசேஜ் பண்ணு. பார்க்கலாம். பை. டேய் அந்த பொண்ணு உன்னை உண்மையாவே லவ் பண்ணுதாடா? ஆமாண்டா. ஏன் கேக்குற? நீ வேணா ஒரு பையனை வச்சு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி பாரு, அப்ப தெரியும் அவ உண்மையா லவ் பண்றாளா இல்லையான்னு. எதுக்கு வேற பையனை விட்டு ப்ரப்போஸ் பண்ணோம்? நம்மளே போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம். இந்த கெட்டப் அவளால கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கங்க. ஏன்பா முதுகு பின்னாடி என் மூஞ்சி தெரியுதா என்ன? ஏங்க நீங்க திரும்பினா இந்த உலகமே தெரியுங்க. இங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் பின்னாடி ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? அழகா இருக்க பொண்ணு யாரு தெரியணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நீங்க சிங்கிளா கமிட்டடா? இது என்ன சந்தேகம்? நான் சிங்கிள் தான். ஆத்தாடியே கபாலமே கலங்கிச்சுடா அப்பா. ஏய் பேபி, எனக்கு முன்னாடியே தெரியும் நீ தானே. நான் சும்மா பிராங்க் பண்ணேன். அப்படியா? ஆத்தாடியே பிரேக்கப் டி. எனக்கு இது வேணும். இனிமே இந்த மூஞ்சி யாரா பாப்பா? பசங்க நம்மளே கண்ணாடியில பார்த்து சிரிச்சுக்கோமா. ஐயோ லூசு மாதிரி பேசுறேனே அம்மா. பசங்க தூக்கு மாட்டி செத்துடலாமா? ஐயோ சீலிங் ஃபேன் கூட இல்லையா? டேபிள் ஃபேன் தானே இருக்கு. என்ன தப்பு பண்ண? ஒன்னும் இல்லம்மா. பேசாம நாளைக்கு நம்மளும் மாறு விஷயத்துல போவோம். ஹாட்லைன்ல நான் உங்க கணேஷ். டெல் மீ வாட் கேன் ஐ டு? அது கூட கேட்க முடியல. விளம்பரமா வருது. யார் இது? ஏரியா புதுசா இருக்கு. இது வேற ஒருத்தி மேக்னெட் மாதிரி பக்கத்துல வந்து ஓட்டிட்டு. எனக்கு புரியுது உங்க கஷ்டம் என்னன்னு. சோகமெல்லாம் இருக்காதீங்க வாழ்க்கையில. வாழ்க்கைனா கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீங்களே செத்துருவீங்க. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைங்க. வேணா நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? பொண்ணு வேற அழகா இருக்கு. ஃப்ரெண்ட் ஆகலாமா வேற கேக்குது. ஓகே சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதென்ன கையா அடிப்போம் பாடா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. ஆனா எப்படி சொல்றதா தெரியல. சீ இதுல என்ன இருக்கு சொல்டா. நம்ம லவ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? ஏன்டி மூக்கணும்ன்ற? ஒரு நிமிஷம் இருடா. டேய் நீயா ஏன்டி இப்படி பண்ண? நம்ம காதல் எவ்வளவு புனிதமான காதல்னு காட்டுதான் இந்த கேடுகிட்ட வேலையை நான் பண்ணேன். என் புருஷனை தவிர இனிமே யாராலையும் நம்மள பிரிக்க முடியாதுடா. தேவி உன்னை விட அந்த மூக்குல வண்டு ஓட்டிட்டு இருந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை விட அந்த கண்ணத்துல மச்சம் வச்சிருந்தவரு தான் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா நானே எடுக்கிறேன். அடையாளமே தெரியல நமக்குள்ள. ஆமாண்டி வேற யாரோ மாதிரி இருக்கும்.